கடைகளில் தரமான சன்ன ரக அரிசி வழங்குவதில் முதலமைச்சர் விஜய் உறுதியாக உள்ளதாக அமைச்சர் ராதவர்ஜுனா தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் கூட்டுறவு மற்றும் உணவு நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்தில் பேசிய அமைச்சர் ராதவர்ஜுனா, பெரும்பான்மையான மக்கள் ரேஷன் அரிசியை நேரடியாக சமைத்து உண்பது இல்லை என்றும் அது இட்லி மாவு தயாரிக்க மட்டுமே பயன்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த நிலையை மாற்றவே சன்ன ரக நெல் கொள்முதலுக்கான ஊக்கத்தொகை உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் ராதவர்ஜுனா, இலவச மருத்துவமனை, கல்வி போன்றவற்றை அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பயன்படுத்துவது இல்லை என்றார். மேலும் மக்கள் வரிப்பணத்தில் இயங்கும் அரசு அமைப்புகளை அனைவரும் பயன்படுத்தும் நிலை வர வேண்டும் என கேட்டுக் கொண்டார். சன்ன நெல்லை உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு தான் இதை பதிவு பண்றோம். உண்மையாக சொல்கிறோம், தாய்மார்களுடைய வழியிலிருந்து சொல்றோம். இன்றைக்கு அதை மாற்றக்கூடிய ஒரு அரசாக 90% இன்றைக்கு அந்த அரிசியை வாங்கி யாரும் சாப்பிடுறதில்ல. இட்லி மாவு யூஸ் பண்றாங்க. அண்ணா சொல்ற மாதிரி முன்னாடி நிறைய கடத்தல் நடந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் தடுத்து ஆந்திராவுக்கு போயிட்டு இருந்துச்சு, கர்நாடகா போயிட்டு அதை தடுத்து நிப்பாட்டி இன்னைக்கு வரக்கூடிய காலத்தில் சன்ன நகர் அரிசியை நெல்லை வாங்கி அதை கரெக்டா ஸ்டோரேஜ்ங்கிறது கிடையாது. இது இந்த அரசு அந்த அரசு சொல்ல வரல. அதிகமான உற்பத்தி வரும் பொழுது தார்பாயை மூடி அப்படிதான் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோம். 30-40% தார்பாயை தான் மூடி வச்சிருக்கோம். அப்ப ஸ்டோரேஜை உருவாக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய உணவுத்துறை அமைச்சரும் சரி, விவசாயத்துறை அமைச்சரும் சேர்ந்து தனி திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஆனால் 70-80% இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் தாய்மார்கள் அரசு கொடுக்கக்கூடிய அரிசியை சாப்பிடுறதுங்கிறத உண்மையான சர்வே ரிப்போர்ட். இந்த உண்மையை மாத்துறதுக்காக தான் இந்த சன்ன ரக நெல்லுக்கான அதிகமான ஊக்கத்தொகையை முதலமைச்சர் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். தமிழகத்தில் மனசாட்சியே இல்லாத நிறுவனம் NLC தான் என்று பாமக சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவை விவாதத்தின் போது பேசிய பாமக சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி, NLC நிறுவனம் விவசாயிகளை ஒரே இரவில் வெளியேற்றிவிட்டு நீரை உறிஞ்சி வளத்தை அழித்து விட்டதாகவும், நிலம் கொடுத்த விவசாயிகளின் பிள்ளைகளுக்கு உரிய வேலைவாய்ப்பு வழங்கவில்லை என குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் கீர்த்தனா, தாவேக அரசு எப்போதும் விவசாயிகளுக்கு துணை நிற்கும் என்றும் NLC விவகாரத்தில் நியாயமான கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த NLC நிறுவனத்தை பற்றி உண்மையாகவே நிறைய பேர் நிறைய கோரிக்கைகள் வைக்கிறாங்க. முனைவர் அவர்கள் சொன்ன மாதிரி CSR ஃபண்ட்லேருந்து அவங்க ஒதுக்காமல் நிறைய பிரச்சனைகள் பண்ணியிருந்திருக்கலாம் இதுவரை. இதே மாதிரி விவசாயிகளுக்கு அதனால பாதிக்கப்பட்டு இன்னைக்கு இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம முதலமைச்சர் என்னைக்குமே விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நிற்கிறவர். கண்டிப்பாக அந்த பிரச்சனையை நாங்கள் இன்னைக்கு சால்வ் பண்ணி தருவோம். இந்த அரசாங்கம் இப்போ வந்திருக்கு, 3 மாதம் தான் ஆயிருக்கு. அதுக்கான கமிட்டி நீங்கள் கேட்ட மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம். முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. கமிட்டி இப்போ போட்டிருக்கோம். அதுக்கான தகவல்கள் உங்களுக்கு வரும். கண்டிப்பா யாருக்கும் எதிராக நாங்க நடந்துக்க மாட்டோம். விவசாயிகளுக்கு கண்டிப்பா சப்போர்ட்டா இருப்போம், மக்களுக்கும் சப்போர்ட்டா இருப்போம். அதே NLC நிறுவனம் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அதுக்கான நடவடிக்கை இந்த அரசாங்கம் கண்டிப்பா எடுக்கும். சிவகாசி பட்டாசு தொழிலாளர் விவகாரத்தில் எதிர்க்கட்சியினர் அரசியல் புகுத்துவதாக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா விளக்கம் அளித்தார். சட்டப்பேரவையில் சிவகாசி பட்டாசு ஆலைகளில் தொடர்ச்சியான விபத்துகளை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் குறித்து எதிர்க்கட்சிகள் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் கீர்த்தனா பதிலளித்தார். 6 மாதங்களாக நடந்து வரும் இந்த ஆய்வுகள் விபத்துகளை தடுப்பதற்காகவே மேற்கொள்ளப்பட்டதாகவும், 177 ஆலைகளில் விதிமீறல்கள் கண்டறியப்பட்டு உடனடியாக பிரச்சினை சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். மேலும் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்ட பிறகும் எதிர்க்கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்வது அரசியலுக்காகவே என்று குற்றம் சாட்டினார். நம்ம ஆட்சிக்கு வந்தக்கப்புறம் ஒரு 4-5 இன்சிடென்ட்ஸ் நடந்தது. இதனால ஒரு 6 உயிரிழப்பு நடந்தது. உயிரிழப்பு நடந்தப்போ அந்த எதிர்க்கட்சிகள்லாம் யாருமே கேள்வியே கேட்கல. யாரும் அங்கே கிரவுண்டில் யாருமே இல்லை. நம்ம தலைவர் அவர்கள் தான் அவங்களுக்கு 4 லட்சம் கொடுத்து அவங்களுக்கு துணையாக இருந்தவர் அவர். ஆனால் அதுக்கப்புறமும் அதை சரி பண்ணுறதுக்காக விதிமீறலோட ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 177 இடத்துல நம்ம ஆய்வு பண்ணோம். ஆய்வு பண்ணி இதை சரி பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆய்வை சரி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோன்னு ஆய்வை நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறமும் இவங்க ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணியாச்சு. ரிலீஸ் பண்ணி எல்லாரும் மக்கள்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் போய் கண்டன ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி மக்களுக்கு இடையில ஒரு கன்ஃபியூஷனை உண்டு பண்ணி வச்சிருக்காங்க. அதனால சிவகாசி மக்களுக்கு நான் சொல்லிக்கிறது தான், எல்லாமே நல்லபடியாக திறந்து நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா வேலைக்கு போய்கிட்டு இருக்கீங்க. அதை நான் பதிவு பண்ணுறதுக்காக நான் இங்கே. ரேஷன் கடை அரிசியை மக்கள் ஆட்டுக்கும் கோழிக்கும் தான் பயன்படுத்துகின்றனர் என்ற அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சால் அவையில் சர்ச்சை எழுந்தது.
சட்டப்பேரவையில் உணவுத்துறை மானிய கோரிக்கை விவாதத்தின் போது பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், ரேஷன் அரிசியை பொதுமக்கள் நேரடியாக சமைத்து உண்பதை விட ஆட்டுக்கும் கோழிக்கும் தான் அதிகம் பயன்படுத்துகின்றனர் என்பதே உண்மை என தெரிவித்தார். இதற்கு திமுக தரப்பில் கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் தமிழகத்தின் சன்ன ரக நெல் உற்பத்தி குறைவாக இருப்பதால் அண்டை மாநிலங்களிலிருந்து வாங்குவதாகவும் உற்பத்தியை அதிகரிக்க முதலமைச்சர் விஜய் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் விளக்கமளித்தார். ஆற்றுக்கும் கோழிக்கும் தான் இதை தீவனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாடறிந்த உண்மை. ஆகவே நீங்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சன்னரக நெல்லை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தொகையை உயர்த்தி கொடுத்து எதிர்காலத்தில் சன்னரகை தான் இந்த மக்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அண்டை மாநிலங்களிலிருந்து அந்த அரிசி வருகிறது, பல இடங்களிலிருந்து வாங்கப்படுகிறது. நம்முடைய சன்னரகம் என்பது உற்பத்தி குறைவாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆகவே அதை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த பணிகளை மேற்கொண்டார்கள். மாண்பு உறுப்பினர்கள் சொல்லுகிற போது இல்லை அதை மாற்றி ஒரே சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் சொன்னதில் உங்களுக்கு அதில் இருக்கும், அதை சில பேர் பயன்படுத்துவதில்லை என்பதுதான் உண்மை. தாவேகா ஆட்சியில் அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகைக்காக ரூபாய் 135 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் வன்னியரசு தெரிவித்தார். மலேசியாவில் பயிலும் மாணவர் ஒருவருக்கு உதவித்தொகை வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு பதிலளித்து பேசி சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அந்த மாணவர் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை என்று விளக்கமளித்தார். மேலும் முந்தைய திமுக ஆட்சியில் ரூபாய் 84 கோடி மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போதைய தாவேகா ஆட்சியில் இந்த தொகை ரூபாய் 135 கோடியாக 3 மடங்கு உயர்த்தப்பட்டு விண்ணப்பித்த அனைவருக்கும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் விளக்கமளித்தார். 48,22,097 ரூபாய் மாணவரின் கல்வி நலன் கருத்தில் கொண்டு மாணவருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் அதற்குரியான சரியான பயனீட்டு விவரங்கள் மற்றும் ஆவணங்களை சமர்ப்பிக்காமல் உள்ளார். மேலும் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்காமலே கூடுதல் தொகை பெற சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்கள் மூலம் மாணவர் தவறான கருத்துக்களை சொல்லி வருகிறார். அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு உயர்கல்வியினுடைய உதவித்தொகை வழங்குவதில் எந்தவித தாமதமோ தடங்களோ இதுவரை இல்லை. மாணவரின் தவறான செய்திகளின் உண்மைத்தன்மையை சரிபார்க்காமல் அரசியல் உள்நோக்கத்தோடு அவதூறு பரப்பப்பட்டு வருகிறது. அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 362 மாணவர்களுக்கு நம்முடைய அரசு தாவேகா அரசு அயலக கல்வி உதவித்தொகை வழங்கி வருகிறது. போன முறை 84 கோடி வழங்கப்பட்டது. இந்த முறை 131 கோடி ரூபாய் இதுவரை வழங்காத வரலாற்று சாதனையாக இந்த 131 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு 93 நாட்களாகியும் பதில் வராதது குறித்து திமுக உறுப்பினர் குற்றம் சாட்டிய நிலையில் சபாநாயகர் விளக்கம் அளித்தார். சட்டமன்றத்தில் வினாக்கள் எழுப்பப்பட்டு 42 நாட்களுக்குள் பதில் வர வேண்டும் என்ற விதி உள்ள நிலையில் 93 நாட்களாகியும் பதில் வராதது அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளின் மெத்தனத்தை காட்டுவதாக திமுக உறுப்பினர் ஆஸ்டின் குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாகர், புதிய உறுப்பினர்கள் வந்துள்ளதாகவும் 2021 கொடுக்கப்பட்ட கேள்விகளுக்கே இன்னும் கோப்புகள் நிலுவையில் இருப்பதாகவும் தாமதங்கள் சரி செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்த கேள்விக்கு அரசு இந்த தாமதமா அப்படின்னு நீங்க சொன்னீங்க, 3 மாதம் ரொம்ப ஒன்று சொல்லட்டுமா? என்கிட்ட எல்லா இந்த கேள்வி வினாக்கள் விடைகளை பற்றியெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் நான் ஆய்வு செய்து பார்த்தேன். உடனே நீங்கள் முந்தைய அப்படின்னு ஆரம்பித்தா முந்தையன்னா என்னென்ன பயந்துடாதீங்க. நம்ம 2021 கொடுத்த கேள்விக்கு 2025 வரைக்கும் கூட பதில் வராத நிகழ்வுலாம் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். இருங்க, இப்போது இருப்பவர்களெல்லாம் புதிய உறுப்பினர்கள். அதில் சில கேள்விகளுக்கு தாமதமாகத்தான் பதில் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது வரிசைப்படுத்தி வகைப்படுத்தி பார்த்து ஏறத்தாழ ஒரு 50 கேள்விகளுக்கு பதில் வந்துவிட்டது. ஆனால் ஒரே துறையிடமிருந்து நிறைய பதில் ஒரே துறையை சார்ந்தே கேள்வி பதில் இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு 5 கேள்விகளாவது 2 நாட்களுக்குள்ளாக அதை வைக்கலாம் என்று நான் அலுவலகத்திற்கு குறிப்பு அனுப்பியிருக்கிறேன். விரைவிலே மாண்புமிகு உறுப்பினர் ஆஸ்டின் சொன்னது ஏற்கப்பட்டு இந்த மீதி இருக்கிற 8 நாட்களிலும் மிக அதிகமான இந்த வினாக்கள் விடைகள் நேரம் இல்லாத காரணத்தை இந்த மென்ஷன் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதாவது இன்னைக்கு உறுப்பினர்கள் அந்தந்த தொகுதியிலிருந்து வந்திருக்கின்றவர்கள் உங்களுடைய பிரசன்ஸ் மஸ்ட் பி ஃபெல்ட். நீங்கள் இங்கே இருப்பதை மற்றவர்களுக்கு தெரிவிப்பது அவர்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்கின்ற என்பது தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மென்ஷன் பண்ணுங்க என்று பதிவு செய்ய சொல்லி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.